இத்தனை பேர்கள் வந்து எழுத்துறீங்கம்மா எழுத்துறீங்கம்மா அழுது வண்ணமாக கண்ணீரும் கம்பளமாக என்னுடைய காலில இருந்து அபயமம்மா அபயம்னு சொல்லி கலங்க தவிக்கிறீங்களே அம்மா யாரம்மா எந்த ஊரு முக்காடு போட்டுக்கொண்டு அபயம் அபயம்னு சொல்லி என் காலில விழுந்தீங்களே நீங்க எல்லாம் யாருக்கு அம்மா நாங்கள் யாரு எங்க இருந்து வர எவ்வாறுன்னு கேட்டா கார்த்திகேயன் என்று சொல்லு எங்களுக்கு காக்கிறேன் என்று சொல்லி உன் கையாலே எங்கள் கையில் அடித்து சத்தியம் செய்தால் நாங்கள் யாரு எங்கிருந்து வருகிறோம் எதற்காக அவைய குரல் கொடுத்து வந்தோம் என்று சொல்லி எல்லாம் சொல்றோமா எங்களுக்கு சத்தியம் முன்பின் அறிமுகமில்லாத பெண்களாக இருக்கிறீங்க நீங்கள் யாருன்னா எங்களுக்கு தெரியாது அப்படி இருக்கு வந்த உடனே எனக்கு சத்தியம் கேட்டா நான் எப்படியுமா சத்தியம் செய்ய முடியும் அவையம் என்று வந்தவர்களே ஆதரிக்கக்கூடியவர்கள் அல்லவா நீங்கள் மூஞ்சி கூட பார்க்க முடியாது காக்கா பாப்பலாம் சிலந்தி கிடக்க மாட்டேங்குது அதெல்லாம் முக்காடு ஒரு சத்தியம் தானே கேட்கலாம். ஒரு சத்தியம் செய்யறதுக்கு எதுக்காக இப்படி யோசிக்கிறீங்க? ஒரு பெண்ணுக்கு பெண் அப்படி நாங்க என்ன கேட்கிறோம்? காசு கேட்கிறோமா, பணம் கேட்கணும், சொத்து கேட்கிறோமா, சுகந்தா கேட்கிறோமா, என்ன கேட்கிறோம்? ஒரே ஒரு சத்தியம் கேட்கிறோம். 27 பெண்களும் இப்படி அழுதக்கண் சிந்தனையோடு உன் காலில் வந்து விழுறமே, மனசானது கலங்கலையா தாயே? அப்படியா? சத்தியம் மட்டும். பெண் என்றால் பேயும் மனமிறங்குன்னு சொல்லுவாங்க. தஞ்சம் என்று வந்தவர்களை ஆதரிக்காவிட்டால் சத்ருல வம்சத்திற்கு நான் வாக்குப்பட்டு பிரயோஜனம் கிடையாது.
சத்தியம் தானே ஆயா சத்தியம் பண்ணிடலாமா சொல்லாயா சத்தியம் பண்ண சொல்லாயா சத்தியம் பண்ணலாமா உங்க புறத்துல காப்பாத்துறோம் இல்ல நாங்க பூ கொட்டோடு இருக்கிறது இல்ல அதனால பட்டாயா சீக்கிரமா பட்டு சத்தியம் செய்வேன் நானும் உங்கள் சித்தத்தில் நினைத்த சாதி சிறப்புடன் பலிதமாகும் அத்தமாய் சாட்சியாக என் அண்ணன் ஹரிராமன் மீது ஆணையாக